ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு என்னென்ன வேலைகள் செஞ்சோம், என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று வந்துட்டு பச்சை மிளகா வந்துட்டு வாங்கியிருந்தேன். பச்சை மிளகா புளிக்கூட்டு செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு சைடிஷ்க்கு கவலையே இருக்காது. டக்கு டக்குன்னு சொல்லிவிட்டு எதுக்காக இருந்தாலும் நம்ம தொட்டுக்கிறதுக்கு நல்லா காரமாக புளிப்பாக சூப்பராக இருக்கும். அதனால் சரி இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஃபஸ்ட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் குட்டி குட்டியாக ஓட்டை போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா வந்துட்டு கத்திட்ட வந்து நம்ம கீறி விட்டுக்கலாம். கீறி விட்டதுக்கப்புறம் அப்புறம் வந்துட்டு தேவையான அளவு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் வந்துட்டு புளி வந்து ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் தாளிக்கிறதுக்கு வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பெருங்காயம் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். அதுலேயே வந்துட்டு நல்லா அந்த மிளகாயை வந்து கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணி கரைச்சி ஊற்றிட்டு உப்பு நல்லா கெட்டியாக வந்துட்டு கொதிக்க வச்சு இறக்கி வச்சுக்கலாம். எல்லா சாதத்துக்குமே நம்மளுக்கு தொட்டுக்கிறதுக்கு சைடிஷ்க்கு நல்லா புளிப்பு வரப்போ சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு ஒரு 2-3 நாளைக்கு மேலே வெளியிலேயே வச்சுக்கலாம். நம்ம எண்ணெய் கொஞ்சம் வந்துட்டு நல்லா செய்கிறதுனால டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு மதியானத்துக்கு வந்துட்டு மீன் வந்து செஞ்சுருந்தேன். பாதி மீன் வந்துட்டு வறுவல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு குழம்புக்குமே வந்துட்டு செஞ்சுருந்தேன். குழம்பு வந்துட்டு இன்றைக்கி எப்போயுமே நம்ம தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் குழம்புக்கு வச்சு அதுக்கப்புறம் மீன் போடுவோம். இன்றைக்கி வந்துட்டு மீன் வச்சுட்டு உப்பு மிளகாத்தூள் எல்லாமே போட்டுட்டு பச்சை மிளகா தக்காளி எல்லாமே அதிலே கட் பண்ணி போட்டு கொதிக்க வச்சுட்டேன் புளிக்கரைசல்லாம் ஊற்றி. அப்புறம் ஃபைனலாக வந்துட்டு தான் மீன் வெந்ததுக்கப்புறம் தாளித்து கொட்டுறதுக்காக வேண்டி கடுகு வெந்தயம் வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே நம்ம வதக்கி அதுக்கப்புறம் குழம்புல வந்துட்டு ஊற்றிட்டோன்னா அப்புறம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை தூவிட்டு இறக்கிக்கலாம். சூப்பராக டேஸ்ட்டாக வந்துட்டு மீன் குழம்பு ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம மீன் வறுவலுமே வந்துட்டு திருப்பி போட்டுட்டு நல்லா தேங்காய் எண்ணெயிலேயே வந்துட்டு இன்றைக்கி செஞ்சுருந்தேன். இதுலேயுமே வந்துட்டு நிறைய மசாலாலாம் சேர்க்கலை. உப்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு லெமன் ஜூஸ் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுட்டு அப்படியே வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். சூப்பராக வந்துட்டு ரெடி ஆயிரும். அப்புறம் இதெல்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஸ்வீட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வீட்லேயும் பசங்க இருக்கிறதுனால ஸ்வீட் செய்யலான்ட்டு கேசரி வந்து செஞ்சுருந்தேன். சூப்பராக சிம்பிளாகவே டக்குன்னு வந்துட்டு செஞ்சிடலாம். கொஞ்சம் வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. மீன் தலையோட வறுவல் மீன் வெங்காயம்லாம் வச்சு சூப்பராக வந்து சமைச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு வந்துட்டு முந்திரி திராட்சை எல்லாமே நெய்யில் வறுத்துட்டு அதிலேயே ரவையும் சேர்த்து வறுத்துட்டு சுடுதண்ணி பக்கத்தில் காய வச்சு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை தேவையான அளவு கலர் பவுடர் தேவையான அளவு போட்டு சூப்பராக மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நல்லா நெய்யெல்லாம் விட்டு இறக்கிட்டோன்னா நம்மளுக்கு டேஸ்ட்டான கேசரி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.